முதல் திரு கௌதம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் என்னவென்றால் அவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைலே இதை போட்டிருப்பார். ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஓகே. இந்த நிறுவனத்திடமிருந்து ரங்கநாத பெருமாள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு பணப்பரிவர்த்தனை பல கோடிகள் நடந்திருக்கிறது. அந்த ரங்கநாத பெருமாள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் நவனீஷ் என்பவர் இயக்குநராக இருக்கிறார். அதுபோக இனியா அருண், சார்வியா அருண் என்ற 2 பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக இயக்குநராகவும் இருக்கிறார்கள். ஓகே. இந்த இனியா அருண் மற்றும் சார்வியா அருண் யார் என்றால் திரு அருண் அவர்களின் மகள்கள். நேற்று உங்கள் வீடியோவில் நீங்கள் லியோ கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த 2 பேரும் திரு கௌதம் அவர்களுடைய கார்களை பயன்படுத்துகிறார்கள்னு சொல்லி. எஸ். ஓகே. ஒன்று BMW, ஒன்று மெர்சிடிஸ் பென்ஸ். இந்த நிறுவனங்கள்லாம் கொடுத்துருக்கேன்ல, இந்த நிறுவனங்களில் பல கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்று வருமான வரித்துறை கௌதமுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அந்த நிறுவனங்களிலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு பணம் வந்திருக்கிறது, சில கோடிகள். அந்த நிறுவனத்தோட பெயர் பெருமாள் ஆஃப் 7 ஹில்ஸ் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தில் ஒரே ஒரு இயக்குனர் சார்வியா அருண். இந்த நிறுவனத்தோட பிரதான பணியாக அவர்கள் கம்பெனிகள் பதிவாளர் அலுவலகத்தில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால் கட்டுமான நிறுவனம். ஓகே. ஸ்பெஷலைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் இன் பூந்தமல்லி, இந்தியா என்று கொடுத்திருக்கிறார்கள். திரு அருண் அவர்களுடைய 2 மகள்களும் முதுகலை மருத்துவம் படித்த டாக்டர்கள். எக்ஸாக்ட்லி, நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு முறை ராமச்சந்திரா அண்ட் அதோடு மட்டும் இல்லை, நீங்க அருண் அவர்கள் பற்றி பேசும்போது சீமான் அவர்கள் இதை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தார், 2 பேரும் டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க அப்பாவை பத்தி இப்படி பேசலாமான்னு அண்ணன் அவருடைய ஒரு ஸ்டைல்ல ஒரு லைட்டா ஒரு இது பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு அதனால எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ சொல்லுங்க ராஜவேல், இப்போ இந்த பணம் இந்த டாக்டருக்கு படித்து முடித்த அல்லது மாணவியாகவோ அல்லது டாக்டருக்கு படித்து முடித்த இந்த சார்வியா அருண் அவர்களுடைய நிறுவனத்தில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சில பல கோடிகள் திரு அருண் அவர்களுடைய முதலீடு என்று நான் யாரிடம் சென்று புகார் கொடுப்பது? அவரிடமே ஒரு கிளைம் வைப்பாங்களே சார், ஏன் நாங்களாம் தொழில் நடத்தக்கூடாதா? தாராளமாக விசாரிங்கன்னு தானே நானும் சொல்கிறேன், தூக்கில் போடுங்கன்னு சொல்லலையே. எனக்கு இதில் சந்தேகம் இருக்குது. வருமான வரித்துறை கௌதமுக்கு இத்தனை கோடி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இந்த கார் வாங்கின விஷயத்தை நீங்கள் சொல்லல, இத்தனை கோடி இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனி, இது எல்லாமே ஷெல் கம்பெனி, ரவுண்ட் ட்ரிப்பிங். ஸோ பணம் அவர்களுக்குள்ளாரே வருது. ரங்கநாத பெருமாள் இந்தியா லிமிடெட்லேருந்து கௌதமோட கம்பெனிக்கு போகும், கௌதம் கம்பெனிலேருந்து பெருமாள் ஆஃப் 7 ஹில்ஸ் ஓபிசி லிமிடெட் என்ற கம்பெனிக்கு போகும். நான் ஆஸ் அ சிட்டிசன் ஒரு விசில் ப்ளோவர்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க, இதில் அருணோட கரப்ட் மணி இன்வெஸ்டட்னு நான் சந்தேகப்படுறேன். சிட்டிசனா என்னால் இதுதான் சார் சொல்ல முடியும். ஓகே. லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற ஏஜென்சி தான் இதை விசாரிக்க வேண்டும். அவங்க இந்த பேங்க்குக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கலாம், ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வாங்கலாம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த சார்வியா அருண் அவர்களை அழைத்து விசாரிக்கலாம். அம்மா டாக்டருக்கு படிச்சிருக்கிற உங்களுக்கு என்னம்மா திடீர்னு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசை?